8வது வருஷம் 1954 ஆரம்பித்தது, 54 போய் ஃபண்ட்ஸ் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, என்னப்பா நீங்கள் பாட்டு வருஷம் வந்து பணம் கேட்டுகிட்டே இருக்கீங்க, நாங்களும் கொடுத்துனே இருக்கிறோம், என்ன தான் பண்ணுறீங்க, 8 வருஷம் ஆயிடுச்சு, உங்கள் ரிசர்ச் எங்கே தான் நிற்குது, ஏதாவது ஒரு ரிசர்ச்சில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னாலும் சொல்ல வேணாமா, ஃபண்ட்ஸு கேட்டுனே இருந்தால் எப்படி? 10-12 வருஷம் கழிச்சு அதுலேயும் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல. அப்புறம் க்ளோஸ் டு 1970 1970 கொழுப்பு சத்து தான் வந்து நம்மளுக்கு பிரதான எதிரியாக இருக்கக்கூடும். எப்படி இருக்கக்கூடும்? அதனால் வந்து நம்ம கொழுப்பு சத்து அதிகமான உணவுகள், அதான் எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கிற உணவு இருக்கு இல்லையா, அது நம்ம சாப்பிட்றத கம்மி பண்ணால் இந்த ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது வந்து கொழுப்பில் தான் கரையும், அப்போ தான் உடம்பு ஃபுல்லாக போக முடியும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு உங்கள் ரத்தத்தில் ஓரளவு கொழுப்பு சத்து வேணும், இல்லைன்னா விட்டமின் டி, இ அண்ட் கே வந்து போயிடும்னா டிரான்ஸ்போர்ட் ஆகாது. அதனுடைய அந்த 4 விட்டமினுடைய பங்கு வந்து ரொம்ப பெருசு. ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன், ஜாமான்னு சொல்லுவாங்க, JAMA, ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் ஜேர்னல் இருக்கும். இந்த ஜேர்னலில் சயின்டிஃபிக் ஆர்டிக்கல், இந்த ஜேர்னல்லாம் மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ வரும். அதில் ரிசர்ச்சோட ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் பப்ளிகேஷனில் கொடுத்துட்டாங்க. கொலஸ்ட்ரால் வியாதி கிடையாது, கொலஸ்ட்ரால் மருந்து கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களை வந்து எல்லாரும் நாங்கள் மீட் பண்ணுறதுல எங்கள் டீம் சார்பாக நாங்கள் வந்து ஸ்பெஷலான ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டாப்பிக்கோட நம்ம சார் கிட்ட வந்து பேசுறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு பெரும் ஆதரவு கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே ஒரு சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் இப்போ 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிராஸ் பண்ணிட்டோம் உங்கள் எல்லாரோட பேர் ஆதரவோட. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். ஸோ இப்போ நம்ம வந்து டாபிக் போகலாமா, டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா? வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கு வந்து புத்தாண்டு, ஃபஸ்ட்டு வந்து புத்தாண்டு வாழ்த்துக்களோடு நீங்கள் ஆரம்பிக்கணும் சார். ஸோ அதனால் நம்ம உங்களோட வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்களோட ஃபேன்ஸுக்கும் அப்புறம் உங்களோட விஷயத்தை கேட்கறதுக்காகவே ஆவலோட வெயிட் பண்ணுற மக்களுக்கும் நீங்கள் என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம வந்து ஆங்கில புத்தாண்டை தான் பிரதானமாக வச்சு இந்த உலகம் அந்த கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கு. அதனால் நம்ம 2023 முடிஞ்சு 2024 ஆரம்பிக்குது. ஸோ ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். சார், ரொம்ப நாளாக எல்லா மக்களுக்குமே வந்து மனசில் இது வந்து ஒரு கொஸ்டினாக இருக்குது, ஒரு பயமாக இருக்குது. கொஸ்டின்ன்றதை விட ஒரு பயமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அது வேறு எதுவுமே இல்லை சார், கொலஸ்ட்ரால். அந்த கொலஸ்ட்ரால்ன்ற ஒரு உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே அதை பற்றி தெரியுதோ தெரியலையோ, ஆனால் ஏதோ வந்து ஒரு தப்பான ஒரு மூட நம்பிக்கையில் தான் நம்ம மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க சார். அந்த கொலஸ்ட்ரால் உண்மையாகவே வந்து கெடுதலா, இஸ் இட் அ டிசீஸ்? அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எனக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக இதை பார்க்குற மக்களுக்கும் இருக்குன்றதை நான் நம்புகிறேன் சார். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் கேட்குறோம். ஃபஸ்ட்டு இந்த கொலஸ்ட்ரால் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார். கொலஸ்ட்ரால்ன்றது இந்த கொழுப்பு சத்துமா, இவ்வளோதான். கொலஸ்ட்ரால் வந்து வியாதி கிடையாது சார். கொலஸ்ட்ரால் வந்து வியாதி கிடையாது. கொலஸ்ட்ரால் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அந்த கொலஸ்ட்ரால்னால பிளாக் வருது. அப்புறம் வந்து இது பாருமா, 1946 அன்றைக்கி இருந்த விஞ்ஞானம் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் அவங்களால வந்து இன்றைக்கி நம்ம 2023 முடிஞ்சு 24 போகிறோம். இன்றைக்கும் அதே நிலை தான். இந்த இருதய அடைப்பு, மாரடைப்பு சொல்கிறோம் இல்லையா, ஆமாம் சார், ஹார்ட் அட்டாக். ஆமாம், அது நான் சொல்ல வேணாம்னு நினைச்சேன். அந்த ஹார்ட் அட்டாக் ஏன் வருதுன்றது இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. புரியுதா? இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கோமே, இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. காஸ் இஸ் அன்னோன். ஓகேயா? ஆமாம். 1946 இந்த ஹார்ட் அட்டாக் எப்படி வருது,
இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அமெரிக்காவில் ஒரு ரிசர்ச் டீம் ஒன்று பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஃபார்ம் பண்ணாங்க, ஒரு ரிசர்ச் ப்ரோக்ராம். அதுக்கு வந்து நிறைய பணம் தேவைப்படும். அதனால் அமெரிக்கன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து எல்லாம் அவங்களுடைய ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ பேரை வச்சு நாங்கள் செக் பண்ண போகிறோம். மெயினாக நம்ம வந்து பிரதானமாக நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் அன்னசத்து உணவு தான் தேவைப்படுது. முக்கியமாக அன்னசத்து உணவில் ஏதோ ஒரு சின்ன குறைபாடு இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த ஹார்ட் அட்டாக் ஏன் வருதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுக்கு ஃபண்டிங் வந்தது அவங்களுக்கு. வருஷம் போய் ஃபண்டிங் கேட்பாங்க. 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 8 வருஷம் ஆயிடுச்சு. வருஷம் ஃபண்டிங் வாங்கி பண்ணிட்டு வராங்க. 8வது வருஷம் 1946 ஆரம்பித்தது, 54 போய் ஃபண்ட்ஸ் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, என்னப்பா நீங்கள் பாட்டு வருஷம் வந்து பணம் கேட்டுகிட்டே இருக்கீங்க, நாங்களும் கொடுத்துனே இருக்கிறோம், என்ன தான் பண்ணுறீங்க? 8 வருஷம் ஆயிடுச்சு, உங்கள் ரிசர்ச் எங்கே தான் நிற்குது? ஏதாவது ஒரு ரிசர்ச்சில் என்ன பண்ணியிருக்கீங்களான்னு சொல்ல வேணாமா? ஃபண்ட்ஸு கேட்டுனே இருந்தால் எப்படி அப்படின்னு சொன்னோடனே இந்த டீமு திருன்னு யோசிச்சுது. சரி அடுத்த மாதம் நாங்கள் இது வரைக்கும் என்ன ரிசர்ச் பண்ணோன்றதை நாங்கள் வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணாங்க, டேட்டு. அன்றைக்கி ஒரு காமனாக ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி ஸ்க்ரீனெல்லாம் போட்டு இந்த ஹாலில் உட்காந்து எல்லாம் வந்தாங்க. இவங்க உட்காந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நாங்கள் வந்து இந்த ஏஜ் குரூப்லேருந்து இந்த ஏஜ் குரூப்பில் இவ்வளோ பேரை நாங்கள் டெஸ்ட் பண்ணோம், இந்த வயசுலேருந்து இந்த வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள இத்தனை பேரை டெஸ்ட் பண்ணோம், அதெல்லாம் ஆண் இவ்வளோ பெண் இவ்வளோ, அவங்களுக்கு தெரியும் எப்படி சொல்லணும்னு. அந்த மாதிரி எலாபரேட்டாக ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணின்னு வந்தாங்க. இப்போ இவ்வளோ 1000 பேர் டெஸ்ட் பண்ணதில் இந்த ஏஜ் குரூப் டு இந்த ஏஜ் குரூப் வந்து இதில் இத்தனை பேர் ஹார்ட் அட்டாக்கில் 21 பேர் செத்தாங்க, இந்த ஏஜ் குரூப் டு இந்த ஏஜ் குரூப்பில் இந்த 8 வருஷத்தில் 18 பேர் இறந்துருக்காங்க. அந்த மாதிரி அந்த டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. இது வந்து நாங்கள் கார்போஹைட்ரேட் அந்த அன்னசத்து உணவை தான் பிரதானமாக வச்சு நாங்கள் மொத்தமே நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். ஆனால் அதனால் இது நிகழலை. இந்த இறந்து போனவங்கெல்லாம் வந்து சிகரெட் பழக்கம் இருந்தவங்களாக இருந்திருக்காங்க. அதனால் சிகரெட்டு தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பொய் சொன்னாங்க. அது உண்மை கிடையாது. ஏதாவது ஒன்று சொல்லணும். அன்றைக்கி ஆரம்பிச்சது 1954 ஆரம்பிச்சது. சிகரெட் பிடிச்சா இருதயத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, 1955லேருந்து 6 பிரதான நாடுகள் சேர்ந்து இந்த ஹார்ட் அட்டாக் ஏன் வருது அப்படின்னு ரிசர்ச் பண்ணின்னு வந்தாங்க. ஒரு 10-12 வருஷம் கழித்து அதுலேயும் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல. அப்புறம் க்ளோஸ் டு 1970 கொழுப்பு சத்து தான் வந்து நம்மளுக்கு பிரதான எதிரியாக இருக்கக்கூடும். எப்படி இருக்கக்கூடும்? அதனால் வந்து நம்ம கொழுப்பு சத்து அதிகமான உணவுகள், அதான் எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கிற உணவு இருக்கு இல்லையா, அது நம்ம சாப்பிட்றத கம்மி பண்ணால் இந்த ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. முடிவுக்கு வந்து அந்த ரிசர்ச்சுக்குள்ளே போனாங்க. என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய பாப்புலேஷன், நல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் சாம்பிள்ஸ் எடுப்பாங்க. ஒரு 10 பேர்கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்க்குறது மாதிரி ஃபியூ தௌசண்ட்ஸ், இந்த ஏஜ் குரூப் இந்த ஏஜ் குரூப் இந்த ஏஜ் குரூப் இந்த ஏஜ் குரூப் லோ ஃபேட் டயட்டில் எடுத்துகிட்டு போனாங்க. அதாவது நம்மலாம் சொல்கிறோம்ல, எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர் இருக்கோம், 3/4 கிலோ எண்ணெய் தான் செலவாகுது எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்குன்னு. ஆமாம் சார். அந்த கதை அதுலேருந்து வந்த கதை தான். எண்ணெய் சத்து கம்மியாக சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லது அப்படின்னு. நல்லதெல்லாம் கிடையாது. கொழுப்பு சத்து வேணும், கண்டிப்பாக வேணும். கொழுப்பு சத்து இல்லைன்னா முறிக்குவ, முதல்ல தெரிஞ்சுக்காத. என்ன சாப்பிட்றது கூட ஒரு அளவு இருக்குல்ல சார். அளவு அதிகமாக சாப்பிட வேணான்னு சொல்ல, எண்ணெயை குறைச்சிடக்கூடாது, கொழுப்பை குறைச்சிடக்கூடாது. 3 தான் பிரதானம்: அன்னசத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து. கொழுப்பு சத்து கண்டிப்பாக வேணும். உணவில் கொழுப்பு சத்து இருந்தாகணும், இருக்கணும். இருந்தால் தான் உனக்கு நல்லது. புரிஞ்சுதா? இதனால் லோ ஃபேட் டயட் உள்ளே போனாங்க. லோ ஃபேட் டயட் போட்டு பார்த்தா கடைசியில் 1980-84 மேலே பார்த்தா லோ ஃபேட் டயட் சாப்பிட்டவங்கெல்லாம் நிறைய பேர் பெரிய ப்ராப்ளத்தில் போய் இறங்கிடுச்சு. அதனால்
அதனால் ஹார்ட் அட்டாக் அந்த அந்த அளவு வந்து அதிகமாயிடுச்சு. thousands ஆஃப் பீப்புள் டேஸ்ட் பண்ணாங்கல்ல, அதில் ஹார்ட் அட்டாக்கினுடைய ரேட் வந்து நல்லா கொழுப்பு சத்து சாப்பிட்டுருந்தவங்களாம் நல்லாகிறான், கொழுப்பு சத்து கம்மியானவங்களாம் இப்போ நிறைய பேர் எகிரிட்டான். என்னம்மா எனக்கு நீங்கள் இப்போ சொல்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. ஷாக்கிங்லாம் இல்லை, உனக்கு சயின்ஸ் தெரியாது அதனால ஷாக்கிங்காக இருக்குது. நீலாம் இதெல்லாம் போய் படிக்க மாட்டீங்க, உங்களுக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அந்த பிரான்ச்சை சேர்ந்தவங்க இல்லை நீங்கள். நீங்கள் சொல்கிறது வந்து ஜனங்களுக்குமே ஒரு பெரிய ஒரு ஜனங்களுக்கெல்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஜனங்களுக்கு வந்து சும்மா போய் நெட்டில் போய் எல்லாத்தையும் பொல்லாத்தையும் நீ படிக்கிறத விட இந்த மாதிரி சமாச்சாரங்கள் பாருமா. விட்டமின் B8 இருக்குமா, 8 விதமான விட்டமின் B இருக்குது. தெரியுமா உனக்கு? தெரியாது சார். ஓகே, 8 விதமான விட்டமின் D இருக்குது, நீ போய் படிச்சுக்கோ. விட்டமின் Cன்றது 1. ரத்தத்தில் 50% வந்து பிளாஸ்மா, அது வந்து வாட்டர் பேஸ். இந்த விட்டமின் D8 விட்டமின் Cயும் வாட்டரில் கரைஞ்சிரும். அதனால் உடம்பு பூரா எங்கெங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகணுமோ டிரான்ஸ்போர்ட் ஆகிடும். முக்கியமானது வந்து விட்டமின் A, D, E and K, அது ஃபேட் சால்யூபிள். ஓகே, அது வந்து கொழுப்பில் தான் கரையும், அப்போ தான் உடம்பு ஃபுல்லாக போக முடியும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு உங்கள் ரத்தத்தில் ஓரளவு கொழுப்பு சத்து வேணும், இல்லைன்னா விட்டமின் D, E and K வந்து போயிடும்னா டிரான்ஸ்போர்ட் ஆகாது. அதனுடைய அந்த 4 விட்டமினுடைய பங்கு வந்து ரொம்ப பெருசு. இப்போ புரிஞ்சுக்கினியா? புரியுது சார். ஆமாம், இதெல்லாம் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சது தான். எல்லாமே விஞ்ஞானம் பிரமாதமான அற்புதமான வேலைகளெல்லாம் செஞ்சிட்டும் இருக்குது, பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போது 1980களுக்கு பிறகு இந்த கொலஸ்ட்ரால், இதனால தான் நம்மளுக்கு வந்து கொரோனரி ஹார்ட் டிசீஸ் CHDன்னு சொல்லுவாங்க, இது வருது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு முடிவு இருந்தது. இது அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கொலஸ்ட்ரால்னால நம்மளுக்கு வந்து கொரோனரி ஹார்ட் டிசீஸ், இந்த பிளாக்லாம் சொல்கிறோம்ல, 70% பிளாக்கு, 100% பிளாக்கு, பைபாஸ் பண்ணோம், கேள்விப்பட்டிருப்பீங்களே? அந்த மெயின் ஆர்டரிஸ், அந்த மெயின் பிளட் டியூப் வந்து அந்த ஹார்ட்டில் இணையிற இடத்துல வால்வ் இருக்கும், அங்கே பிளாக் வந்துடும். அதெல்லாம் வந்து கொரோனரி ஹார்ட் டிசீஸ்னு பேர். அதெல்லாம் வந்து கொலஸ்ட்ரால்னால தான் வருது அப்படின்னு சொல்லி ஒரு 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 புரிதல் இருந்தது. அதுக்கு வந்து நிறைய ரிசர்ச் நடந்தது. நிறைய வேரியஸ் குரூப்ஸ் அதை ரிசர்ச் பண்ணாங்க. ரிசர்ச் பண்ணதில் கண்டுபிடிச்சிட்டு என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, கொலஸ்ட்ரால்ன்றது ஒரு சில காரணங்களுக்காக பாடி வந்து பிளட்டில் இன்க்ரீஸ் பண்ணுது. புரிஞ்சுதா? அது வந்து ஒரு வியாதி கிடையாது. கொரோனரி ஹார்ட் டிசீஸுக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. 2004 ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன், ஜாமான்னு சொல்லுவாங்க, JAMA, ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் ஜேர்னல் இருக்கும். இந்த ஜேர்னலில் சயின்டிஃபிக் ஆர்டிக்கல், இந்த ஜேர்னல்லாம் மாதத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ வரும். அதில் ரிசர்ச்சோட ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் பப்ளிகேஷனில் கொடுத்துட்டாங்க. கொலஸ்ட்ரால் வியாதி கிடையாது, கொலஸ்ட்ரால் மருந்து கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுனால, நமக்கு ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் ஏறி இருந்தால் அதை குறைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் எஃபெக்ட் தான் வரும், பெனிஃபிட் கிடைக்காது. கொலஸ்ட்ரால் இஸ் நாட் அ டிசீஸ் எனிமோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆயிடுச்சா? அது இப்போ என்னாச்சு? 20 வருஷம் ஆக போகுது. 2004 கொடுத்தாச்சுமா. அதான் சொல்ல, அதுக்கு தான் வரேன் அடுத்து. 2004 கொடுத்த பிறகும் கூட மருத்துவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ புரிஞ்சுதா? நீ ஒரு டாக்டரு, நீ அதை ஏற்றுக்கல, இல்லை ஒன்று நீ அந்த ஜேர்னலை படிக்கல, இல்லை யாராவது வந்து சொல்லவும் இல்லை உங்கள்கிட்ட, இல்லை தெரிஞ்சுது உனக்கு, ஆனால் நீ ஏற்றுக்கல, உன்னால் ஏற்றுக்க முடியல, இல்லை உனக்கு ஏற்றுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, எப்படி ஒன்றா எடுத்துக்கோ. அப்போ என்னாச்சு? யாருமே அதை வந்து ஃபாலோ பண்ணல. இங்கே மட்டும் இல்லை, உலக நாடு பூரா. இப்போ வந்து இந்த 20 வருஷத்தில் நிறைய ரிசர்ச் பண்ணி 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 ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்து இப்போ ரீசண்டாக அமெரிக்கன் கவர்மெண்ட்டே இதை வந்து டிசீஸ் லிஸ்ட்லேருந்து எடுக்க போகுது. கொடுத்துட்டாங்க, ஆர்டிக்கலே கொடுத்துட்டாங்க. US government decided to declare that cholesterol is not a disease anymore. கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால், அந்த ஆர்டிக்கலில் போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்ததுன்னா உங்கள் லிவரெல்லாம் நல்ல கண்டிஷனில் வேலை செய்யுதுன்னு அர்த்தம்னே போட்டான். கொரோனரி ஹார்ட் டிசீஸுக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்னும் போட்டான். என்ன கேட்டினா
நான் இது எவ்வளோ வருஷமாக 2004 அந்த ஜேர்னல் ஆர்டிக்கல் படிச்சிருந்து சொல்லிட்டு வரேன். கொலஸ்ட்ரால் மெடிசன் சாப்பிட வேணாம், அது தேவையில்லை, கொலஸ்ட்ரால் டிசீஸ் கிடையாதுன்னு. ஆனால் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அலோபதி டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது அவங்க கொலஸ்ட்ரால் நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணி ஆகணும், இல்லைனா உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும், சிஹெச்டி வரும், அது பின்னால் வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், பைபாஸ் போக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி அவங்களுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி சொல்லும்போது மக்கள் என்ன ஆகுறாங்கன்னா, ஐயோ நம்மளுக்கு ஹார்ட் சர்ஜரி வந்துட போகுதுன்னு பயந்துன்னு கொலஸ்ட்ரால் மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்க. உலகத்துக்கே தெரியும், கொலஸ்ட்ரால் மெடிசன் சாப்பிட்டா அதோட சைடு எஃபெக்ட் வந்து டயபெட்டிஸ் வந்துடும். இதுவும் எல்லாருக்கும் தெரியும், இதுவும் நெட்டில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது, நீங்கள் போய் எல்லாருமே படிக்கலாம். அதனால் வந்து கொலஸ்ட்ரால் வந்து ஒரு டிசீஸ் கிடையாது. இந்த ஆர்டிக்கலை வந்து நான் எடுத்து 26 டிசம்பர் இப்போது அந்த 2 நாள் முன்னாடி தான் வந்தது எனக்கு. நான் ஊரில் இல்லை. வந்தவுடனே இது இன்டர்நெட்டில் என்னோடய ப்ளாக்லேயே நான் இந்த இதை போட்டிருக்கேன். இந்த ஆர்டிக்கலை வந்து என்னோடய ப்ளாகில் போட்டேன். மக்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்க போகிறோம். அதனால் கொலஸ்ட்ரால் வந்து வியாதி கிடையாது. வணக்கம். எனக்கு தெரிஞ்சு இப்போ சார் சொன்னது எவ்வளோ பெரிய ஒரு ஷாக்கிங்கான, எனக்கு கண்டிப்பாக இது ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா கொலஸ்ட்ராலுக்காக எவ்வளோ பேர் பயந்துக்கிட்டு அந்த எண்ணெய் ஐட்டமை சாப்பாட்டில் இருந்து கம்மி பண்ணுறாங்க, எண்ணெயே சேர்த்துக்காம எப்படி சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் டயட்ன்றதை போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த வீடியோ நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது இல்லை சார்? மிக நன்றி சார். நன்றிமா. சோ மக்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்ன சொல்றோம் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இத பத்தின டீடைல்ஸ் கொடுத்திருக்கோம். அதை நீங்க எல்லாருமே பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு அந்த லிங்க் கிளிக் பண்ணா அந்த ஆர்டிகல் போய்டும். அந்த லிங்க் கிளிக் பண்ணாலே அந்த ஆர்டிகலுக்கு போய்டும். சோ நீங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா கேட்கலாம். அது மட்டும் இல்லாம சாரோட வீலாக்ல அந்த பிளாக்ல அது இருக்கு, அதையும் நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். சோ தேங்க்ஸ். மீண்டும் அடுத்த எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்றோம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.